எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாம் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல அறை எண் 219 மறுபக்கம் கதையினுடைய 5வது பாகத்தை பார்க்கலாம். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வரக்கூடிய சில்லியப்பனை பார்த்துட்டு டேபிள்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய லோகு வேக வேகமா எந்திரிச்சு போறான். சில்லியப்பா வந்துட்டியா? ஆ, வந்துட்டேன். சில்லியப்பா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், எங்களை எப்படியாவது இங்கேருந்து போக விடுவேன்னு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவன் அவன் எப்படி செத்தான்னு கேட்டால் எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க. கெஞ்சி கேட்குறேன், உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணி எங்களை சீக்கிரமாக இங்கேருந்து போக விடு. நாங்கள் தான் உங்களை இங்கே வரவே வேணான்னு சொன்னோம்ல, எதுக்காக வந்திருக்கீங்க? சில்லியப்பன் இந்த கேள்வி கேட்ட உடனே, இல்லை சில்லியப்பா, 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ணின ஒரு பெரிய தப்பு இன்னுமா பாதிக்க போகுது. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு அந்த காற்று கருப்பு பேய் பிசாசு இதுலலாம் நம்பிக்கை இல்லை. சாமி, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இங்கே இருக்குது. நானே எத்தனை முறை அந்த பிள்ளைய பார்த்துருக்கேன் தெரியுமா? அந்த அந்த பொண்ணு நல்லா இருக்கால்ல? என்ன என்ன சொல்லுறீங்க? அந்த பொண்ணு அடுத்த நாள் இறந்து போச்சுல்ல? சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்களுக்கெல்லாம் கண்ணு விரிய ஆரம்பிக்குது. என்ன சொல்ற சில்லியப்பா? ஆமா, அந்த பிள்ளை இறந்து போச்சுல்ல, அது கடைசியில கண்ணை மூடும்போது அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டுல செத்துச்சு. அவங்க அம்மா இங்க இருக்கிற கோயில போய் காசு வெட்டியில உங்களை எல்லாம் போட்டிருக்கா. நீங்க காலை வச்ச உடனே உங்களுக்கு ஏதாவது அறிகுறி காமிச்சிருக்குமல்ல? டக்குன்னு விக்னேஷ் வந்து காமிச்சிச்சு. வண்டி அந்த பழைய ஹோட்டல் பக்கத்துல அப்படியே நின்றுச்சு. நான் அப்பவே சொன்னேன், ஆனா இவனுக்கு தான் யாருமே கேட்கல. எல்லாருடைய முகத்துலயும் ஒரு பரபரப்பு. சரி சரி, 6 மணிக்கு மேலேனா நீங்க இங்கிருந்து கிளம்ப முடியாது. உங்களை அது போக விடுமான்னு தெரியல. நான் எப்படியாவது பேசி அதை பண்ணி இதை பண்ணி இப்பவே கிளம்ப வைக்க பாக்குறேன். நீங்க மதிய வாக்குல கிளம்பிருங்க. சரி சில்லியப்பா, எவ்வளோ பணம்னாலும் கொடுத்துட்ற சில்லியப்பா, அது அப்புறம் பேசிக்குவோம். அதெல்லாம் நீங்க சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் எங்கிட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் வாங்க. சொல்லிட்டு 4 பேர்த்தையும் கூட்டிட்டு இன்ஸ்பெக்டர் முன்னாடி போய் நிக்கிறான் செல்லியப்பன். செல்லியப்ப வந்து நின்ன உடனே, இன்ஸ்பெக்டர், என்ன செல்லியப்பா, நீ ரெக்கமெண்டேஷனா? ஐயா, இவங்களெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுங்க ஐயா. எல்லாம் பெரிய வீட்டு பசங்க. ஆ, பெரிய வீட்டு பசங்க டூருக்கு வந்தாங்க, ஆவிக்காக வாங்கிருச்சு. படம் எடுக்கலாமா? ஐயா இல்லைங்க ஐயா, பணங்கினம் கேட்டாலும் கொடுத்துருவாங்க ஐயா. சீக்கிரமா அந்த டெட் பாடி கொடுத்தீங்கன்னா விறகா போய் வெடியறதுக்குள்ள ஊர் சேர்ந்துருவாங்க. 3 தாண்டிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க ஐயா. அது என்ன செல்லிப்பா, 3 தாண்டிட்டா பிரச்சனை இல்லை? என்ன விஷயம், ஏதாவது இருக்குதா என்ன? ஐயா, நீங்க கேட்டீங்க இல்லைங்க ஐயா, அந்த மீன் கடைக்கார புள்ள, அந்த புள்ள நேற்று சரின்னு சொல்லுச்சு ஐயா. பணம் கொடுத்துருவாங்க. செல்லியப்போ ஒரு 15 நிமிஷம் பேசி கடைசியா இன்ஸ்பெக்டர் தான் கையில இருக்கக்கூடிய பேனாவை கீழே வச்சுட்டு, சரியா 15 ரூபா வாங்கு, அந்த மீன்கார புள்ள ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? எப்படியாவது டெட் பாடியை மதியம் 1 மணி 2 மணிக்குள்ள கொடுக்க சொல்ற, கிளம்ப சொல்லு. ஆ, சரிங்க ஐயா. சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் அப்படி இப்படின்னு பணத்தை எடுத்து 15 ரூபாயை புரட்டி இன்ஸ்பெக்டர் கையில கொடுக்குறாங்க. அதே மாதிரி மதியம் 2 மணிக்குள்ள டெட் பாடி கையில வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜிஹெச் வாசல்ல. எல்லா பர்மிஷனும் வாங்கியாச்சு. டெட் பாடி மட்டும் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே எங்க நடந்துச்சோ அங்கேயே முடிக்கணும்னு சொன்னதுனால மூணார்லயே எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இப்படின்னு பார்த்து பார்த்து மணி 2 தாண்டி 3, 3 தாண்டி 4ன்னு போய்கிட்டே இருக்குது. இவங்க எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அங்கே மாச்சுவரிக்கு முன்னாடி போக, 2-3 டாக்டரை பார்க்க, இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணலாமான்னு யோசிக்க, செல்லியப்பனை போட்டு பிச்சு எடுக்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக 5 மணி அப்படிங்கும் பொழுது டெட் பாடி கை கிடைக்குது. ஆனால் ஒரு கண்டிஷன், இவங்க நார்மல் காரில் டெட் பாடியை கூட்டிகிட்டு போக முடியாது, ஆம்புலன்ஸ் மூலமாக தான் கூட்டிகிட்டு போகணும். அதுக்கும் பணம் கட்டணும். குமார், லோகு, விக்னேஷ், ஹரி எல்லாரும் வந்த கார்ல வர, செல்வத்தோட டெட் பாடி மட்டும் அந்த ஆம்புலன்ஸ் மூலமா ஊருக்கு அனுப்பப்படுது. டக்குன்னு குமார் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட போய், நாங்கள் ஹோட்டலுக்கு போய் எங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறோம், அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? முடியாது சார், நான் திரும்பி ரிட்டர்ன் நீங்கள் வரணும்ல. சரி சரி, அப்போது என்ன பண்ணுறது? நீங்கள் டெட் பாடி எடுத்துகிட்டு சென்னை போகிறீங்களா? நாங்கள் பின்னாடி வந்து அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறோம். சரி சார். டிரைவர் கூட இன்னொருத்தர், பின்னாடி டெட் பாடியோட 2 பேருன்னு சொல்லிட்டு செல்வம் டெட் பாடியோட அந்த ஆம்புலன்ஸ் அங்கிருந்து கிளம்புது. இவங்க வேகமா இங்கிருந்து கிளம்பி அவங்க ஹோட்டலுக்கு போய் எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வராங்க. செல்வத்தோட பொருள்லாம் பார்க்க அவங்களுக்கு கதறலாதான் இருக்குது, அழுகையாதான் வருது, மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும், அவன் தான் போயிட்டானே. அது எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு உயிர் பயம் அதிகமா இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துட்டு கார்ல போட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்றாங்க. கார் ஸ்டார்ட் ஆகி
கிளம்ப ஆரம்பிக்குது. இவங்க ஆம்புலன்ஸை பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆம்புலன்ஸ் ரொம்ப தூரம் போகுது. உள்ள இருக்கக்கூடிய விக்னேஷ் அடிக்கடி ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடியவருக்கு ஃபோன் பண்ணி எங்க போகுதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அங்க செல்வத்தோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பதறி போய் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட வண்டியும் அதே மாதிரி போகுது. அந்த ஹோட்டல் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மெயினுக்கு வந்து லெஃப்ட் கட் பண்ணி அவங்க நேரா சென்னைக்கு போலாங்கும் பொழுது வண்டி ஸ்டாப் ஆயிடுது. அவங்க எவ்வளோ தூரம் அந்த வண்டியோட சாவியை போட்டு போட்டு பார்த்தோம், அவங்களால வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியல. குமார் டிரைவிங்கில் உட்காந்துருக்க விக்னேஷ் டக்குன்னு இறங்கி வந்து, இறங்குடா நான் வண்டி ஓட்டுறேன் இறங்குடா சொல்லிட்டு விக்னேஷ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறான். முடியல. எவ்வளோ தூரம் முடியவே இல்லை. கிட்டத்தட்ட 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இருட்டு வழக்கத்தை விட இப்போ கொஞ்சம் அதிகமாகவே பரவ ஆரம்பிக்குது. டக்குன்னு ஹரி, யாரும் ஓட்ட வேணாண்டா, நான் ஓட்டுற வாடா, ஒன்றும் வேணாண்டா, நானே பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு விக்னேஷ் ஆன் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வண்டி ரிவர்ஸில் போகுது. ஒரே சல்லுன்னு உள்ள இருக்கக்கூடிய 4 பேருக்கும் கத்தி கலங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. சடனாக போய் ஒரு இடத்துல பிரேக் போட்டு வண்டி நிற்கிது. அது அந்த விஆர்ஜி ஹோட்டல் போறக்கான போர்டு வச்ச இடம். அந்த போர்டை பார்த்த உடனே 4 பேர்த்துக்கும் அடித்தொண்டை வரைக்கும் பயம் நடுக்கம் ஏற்படுது. டே, என்னடா இது, நம்ம மறுபடி இங்கே வந்து நிற்கிறோம், எனக்கு ஏதோ பயமா இருக்குடா. டே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணா, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணு. விக்னேஷ் வண்டியை ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. டே, கீழே இறங்கி தள்ளுங்களேண்டா. டே, பயமா இருக்குடா எங்களுக்கு. டே, வேற வழியே இல்லடா, கீழே இறங்கி தள்ளி தொலைங்கடா. அதுக்கப்புறமா குமார், லோகு, ஹரி 3 பேரும் பயந்து பயந்து கீழே இறங்கி சுத்தி முத்தி பார்த்துட்டு வண்டியை தள்ள ஆரம்பிக்கிறாங்க. விக்னேஷ் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறான். ஆனால் முடியல. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. வண்டி ஸ்டார்ட் ஆன அடுத்த நிமிஷம் எல்லாரும் ஏறலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடுறாங்க. டக்குன்னு யாரோ லோகுவோட காலை பிடிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் ஏறிட்டு எட்டி பார்க்க, வாடா லோகு, ஏண்டா நிக்கிற? டேய், காலை எட்டு வைக்க முடியலடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, காலை எட்டு வைக்க முடியலடா அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் டப்புன்னு அவன் குப்பரை அடிச்சு கீழே விழுகிறான். அவ்வளவுதான். மூஞ்சில ஒரே அடி. 2 உருள் உருளுந்துட்டு போய் கீழே விழுந்தவன் மூக்குல அப்படியே ரத்தம் வந்து கண்ணு மேலே போயிருது. டே, லோகு லோகு! குமாரும் ஹரியும் கத்த, விக்னேஷ் என்னாச்சுன்னு கேட்க அவன் அப்படியே கிடக்கிறத பார்த்துட்டு இவனுங்க பரபரப்புல கார்ல இருந்து இறங்கி வரானுங்க. இறங்கி வந்து பார்க்க லோகு இறந்துடுறான். பின்னாடி இருந்து யாரோ பலமா பின்னாடி அடிக்கிற மாதிரி ஒரு உணர்வுல பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடிய குமார் ஹரிக்கு பெரிய ஏமாற்றம். யாரும் இல்லை. என்னடா மச்சான், யாரோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு. விக்னேஷ், நீக்கு இது பண்ணியாடா? ஏ சி, இந்த மாதிரி நேரத்தில் நான் தான் ஏன்டா இப்படி பண்ண போறேன் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே தரன்னு யாரோ ஹரியோட காலை பிடிச்சு கீழே இழுத்துட்டு போறாங்க. அந்த தார் ரோட்ல ஹரியோட வலது பக்கம் ஃபுல்லா அப்படியே இழுத்துட்டு போக அந்த ரோடு முச்சுடும். ரத்தக்கரை அப்படியே ஃபுல்லா சர்ருன்னு போகுது. அவ்வளவுதான். ஹரியோட உயிர் அங்கேயே பிரிஞ்சிருது. இதுக்கு மேல அந்த இடத்துல குமார்னாலையும் விக்னேஷ்னாலையும் நிற்க முடியுமா என்ன? 2 பேரும் பதறி போய் வேக வேகமா கார்ல போய் ஏறலான்ட்டு போகும் பொழுது விக்னேஷ் டிரைவர் சீட்ல ஏறி உட்காந்துடுறான். ஆனா குமார்னால எந்த விதமான கதவையும் திறக்க முடியவே இல்லை. டேய் மச்சான், திறந்து விடுறா, லாக்கை எடுத்து விடுறா. டேய், லாக்கே இல்லடா, எல்லாமே லாக் இல்லாம தாண்டா இருக்கு, அப்புறம் ஏன்டா கதவை திறக்க முடியல? தெரியலடா. டேய், எப்படியாவது வண்டியில ஏறுடா, மேலேயாவது ஏறுடா, நான் வண்டி எடுக்கிறேன் சொல்லிட்டு இருக்க சைடில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல காலை வச்சு மேலே ஏறலான்னு கம்பியை பிடிக்க அவன் அதே மாதிரி பற்றி கையை பிடிச்சு நிற்கிறான். சரிடா விக்னேஷ், வண்டி எடுடா சொல்லிட்டு அவன் வண்டி எடுக்க அவசரத்துல வேகமா இங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிரணும் விக்னேஷ் வேக வேகமா வண்டி எடுக்க வண்டிக்கு மேல இருக்கக்கூடிய கம்பி நழுவி அப்படியே ரோட்ல தரன்னு கீழே விழுகிறான் குமார். விழுந்த அடுத்த நிமிஷம் எங்கிருந்தோ வந்த லாரி ஒன்று அப்படியே சர்ருன்னு அவன் மேலே ஏறி நொடி நிமிஷத்துல காணாம போயிருது. விக்னேஷ் பிரேக் போட்டு நின்று அவனோட அந்த நிலைமைய எப்படி வரையறுக்கிறது, எப்படி அதை உணர்வு கொண்டாடுறதுன்னு தெரியாம மூச்சு விட்டுட்டு நிற்கிறான். மூணாருக்கு வந்த 5 பேர்த்துல 4 பேர் சின்ன பின்ன ஆயிட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இவங்களையெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. மணி இப்பவே 6:15 மேல ஆயிடுச்சு. தான் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா போறான்
விக்னேஷ். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே வேகமாக போய் மூணார் எல்லை முடிய போகிறது அப்படிங்கும் பொழுது ஆப்போசிட்ல எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு வண்டி ஒன்று அவனை நோக்கி வர, அதில் மோதிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைடாக லெஃப்ட் பண்ண கார் ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் போய் விழுகுது. விக்னேஷ் அந்த பள்ளத்தாக்கில் விழுகும் பொழுது அவனுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு சத்தம், தப்பு பண்றவனை விட அதுக்கு துணை போனவன் தான் சின்ன பின்னமாகணும் அப்படிங்கிற வார்த்தை. கார் அந்த பள்ளத்துல விழுந்து நொறுங்கி செதஞ்சு போயிருது. ஒரு வண்டியே அப்படி செதஞ்சு போகுதுன்னா உள்ள இருந்தவன் என்னதான் ஆவான்? அடுத்த நாள் காலையில மூணாறு முழுக்க பரபரப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையுமே இந்த மூணார் இன்சிடென்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எந்த பேப்பர், எந்த நியூஸ் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு எல்லா பக்கத்துலயுமே இந்த 5 பேரும் மூணார் ட்ரிப்பை பத்தி தான் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. மூணாறில் பரபரப்பு. சுற்றுலாவுக்காக சென்ற 5 நண்பர்கள் மர்மமான முறையில் வேறு வேறு இடங்களில் இறந்து கிடந்தனர். யார் இப்படி செய்தார்கள், என்ன காரணம் என்று இதுவரை கண்டறியப்படவில்லை. இதற்கான காரணம் ஆவியாக இருக்குமா என்று கேள்விக்குறியும் உள்ளது. இதுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல மச்சான் ஆவினும் இல்லை பூதம்னு இல்லை, டே இல்லடா இருக்குண்டா, ஆவியெல்லாம் இருக்குடா, நான் கூட மூணாருக்கு ஒரு வாட்டி போனேன், என் கண்ணால ஆவியை பார்த்தேன், ஏண்டா உடான்னு சொல்றீங்களாடா மீடியா நாய்களா, உங்களுக்கு நல்லா வியூஸ் போகணுங்கிறதுக்காக எதையோ கனெக்ட் பண்றீங்களாடா அப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. எப்படியோ ஒன்று 5 பேர் இறந்து போன விஷயம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே சூடு பறக்க ஆரம்பிக்குது. இப்போ மூணாறு போலீஸ்க்கு தான் பெரிய வேலை. ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பன் பார்த்து, ஏண்டா மச்சான் 5 பேர் ட்ரிப் போயிருக்கிறானுங்க, அதில் ஒருத்தன் முந்தின நாளே செத்து போயிட்டான், மீதி 4 பேர் 2ஆம் நாள் செத்து போனானுங்க, அந்த 4 பேர் செத்து போனதுக்கான ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க, இந்த ஃபர்ஸ்ட் செத்து போனானே அவனை ஆம்புலன்ஸை கூட்டிட்டு வந்தாங்களே அது என்னதான்டா ஆச்சு, அது தெரியாதா உனக்கு? தெரில மச்சான், சொல்ல. அந்த ஆம்புலன்ஸு மூணார் தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அங்க இருக்கக்கூடியவங்க அந்த ஆம்புலன்ஸை சரி பண்ணலாமான்னு சொல்லி பார்க்கும் பொழுது வந்து பார்த்தா அந்த டெட் பாடி இல்லவே இல்லையா. ஆம்புலன்ஸ் டிரைவரும் உள்ள இருந்தவங்களும் அடிச்சு புடிச்சு அங்கிருந்து கிளம்பி மூணாருக்கு வந்திருக்கிறாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்டா மச்சான், டெட் பாடி எங்கேயோ காணாம போயிருச்சு. அப்போ ஒருவேளை இது நிஜமாலுமே காத்துக்கருப்பு வேலையா தான் இருக்குமோ என்ன? அதெல்லாம் தெரியலடா, ஆனா 5 பேரும் ட்ரிப் போனவனுங்க உசுரோடு இல்லை, அவ்வளோதான் சொல்லிட்டு அவனுங்க அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. செல்வம், குமார், லோகு, விக்னேஷ், ஹரி இவங்க யாருமே இப்போ உயிரோடு இல்லை. இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது சில்லியப்பன் தான். அன்னைக்கு அந்த பொண்ணு தன்னோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை, வந்தா மட்டும்தான் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் அந்த இடத்துல இருந்து வரணும்னு வந்திருக்கிறா. அப்படிப்பட்ட பொண்ணை சின்ன பின்னப்படுத்திட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணு சும்மா விடுமா என்ன அப்படிங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ள இருந்தாலும் அவங்கள எப்படியாவது மூணார்ல இருந்து காப்பாத்தி அனுப்பிடணும்னு நினைச்சான். ஆனா முடியல. அப்போ சில்லியப்பனை மட்டும் ஏன் உயிரோடு விட்டுச்சிருக்குது? அவளுடைய சமாதிக்கு முன்னாடி நின்றுட்டு சில்லியப்பன் கையெடுத்து கும்பிட்டு, தாயி நீ கேட்ப, அதனாலதான் நான் உனக்கு ஆட்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன், நீ ஏன் கேட்காம? என்னைக்கு நான் பண்ணி கொடுத்தது கிடையாது, அன்னைக்கு நடந்தது கூட எனக்கு தெரியாதது தான். அப்படி நடந்து உன்னை காப்பாற்றணும் தான் நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். ஆனா உன் உசுறு பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த ஊரை விட்டு போறதுக்கு நான் உதவி பண்ணி வாங்கின காசை உங்க அம்மா அப்பா கிட்ட தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த பேச்சும் இல்லாம இருந்தானுங்க. இப்ப மறுபடியும் உள்ள வந்தானுங்க தாயி. இப்போ அவனுக்கு வெளியில போக சொல்லி மறுபடியும் பணம் வாங்கி உங்க அப்பனோட ஆஸ்பத்திரி செலவுக்காக தான் கொடுக்கலான் இருந்தேன். உனக்கு என் மேலே கோபம் இருந்தா என்னே பழி வாங்கிக்க தாயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதிக்கு பக்கத்துல 2 நிமிஷம் உட்கார்றான். ஒரு பொண்ணோ ஆணோ நாம நம்மளோட வாழ்க்கை துணைக்கு உண்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளோட ஆள் மனசுல இருந்து வரணும். ஆம்பளை தானே, பெண் தானே அப்படிங்கிறதெல்லாம் இங்க கிடையாது. ஆணாக இருந்தாலும் உடம்பு மனசுல சுத்தம், நம்மளோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம இருக்கணும். குமார் சொன்ன மாதிரியோ, செல்வம் சொன்ன மாதிரியோ, லோகு சொன்ன மாதிரியோ ஆம்பளை தப்பு பண்ணா தெரியாது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், தன் மனசாட்சிக்கு தெரியாமையே போயிடப்போகுது. அதே மாதிரி ஒரு பொண்ணு எப்பேற்பட்டவளா இருந்தாலும் அவ நோன்னு சொல்லும் பொழுது அதை நோவா மட்டுமே எடுத்துக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அதை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்க கூடாது. அந்த பொண்ணு சொல்ல மாதிரி தன்னோட கட்டின பொண்டாட்டிக்கு உடம்பாலையும் மனசாலையும் யார் உண்மையா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் உண்மையான ஆம்பளை.
வேற எதுவுமே ஆம்பளைக்கு அழகு கிடையாது. அதைத்தான் அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிருக்கிறா. இந்த கதையில வந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கற்பனைகள். இந்த கதையினுடைய ஒரு தாக்கத்தை, ஒரு கதையினுடைய போக்க கொண்டு போகணும் அப்படிங்கறக்காக சில வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா பயன்படுத்தி இருக்குது. இதெல்லாம் இந்த கதைக்காக மட்டுமே பயன்படுத்தினது. தவறாக இருந்தா எல்லாரும் மன்னிச்சுக்குங்க. இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இந்த கதையில வந்திருக்கக்கூடிய பெயர், கதாபாத்திரம், நிகழ்வு எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. இந்த கதை அறை எண் 219 மறுபக்கம் ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட ஒரு கற்பனையான கதை. இந்த கதையில சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஒரு கதையினுடைய நோக்கத்துக்காக சொல்லப்பட்டது. வேற எந்த நோக்கமும் கிடையாது. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.